டைட்டில் பேரு லைஃப் அண்ட் ஃபேக்ட்ஸ். நாமி உனக்கு லைஃப் அண்ட் ஃபேக்ட்ஸ்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்களும் நாமி இந்த மாதிரி லைஃப் அண்ட் ஃபேக்ட்ஸ்னா என்னன்னு தெரியாம ஸோ லைஃப் அண்ட் ஃபேக்ட்ஸ்னா நம்ம லைஃப் வந்து காப்பாற்றுறதுக்கு சில ஃபேக்ட்ஸ், அந்த ஃபேக்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினா உங்கள் லைஃப் வந்துட்டு டேஞ்சர் விட்டு சேஃபாக இருக்கும். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். இப்போ ஒரு ஃபாலிங் எலிவேட்டரில் நீங்கள் வந்துட்டு இப்படி நின்றுட்டு இருந்தீங்கன்னா கீழே விழும்போது நீங்கள் குப்புரடிக்க விழுந்து உங்களுக்கு தலையில் எக்ஸசிவ் ப்ளீடிங் வரலாம். ஸோ அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ வந்துட்டு ஒரு ஃபாலிங் எலிவேட்டரில் இருக்கீங்கன்னா பெட்டில் படுக்கிற மாதிரி படுத்துட்டு உங்கள் கையையும் காலையும் வந்துட்டு விரிச்சு போட்டிங்கன்னா அந்த டைம் வந்துட்டு நீங்கள் லைக் இந்த இன்ஜுரிஸ் இந்த ப்ளீடிங் அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகுறதுனால நீங்கள் சேஃபாக இருக்கலாம். ஸோ இப்போ ரெண்டாவது ஃபேக்ட் மூவ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபேக்ட் தெரியறதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பனானா வந்துட்டு ஒரு ஹாப்பி ஃப்ரூட். இது யாருக்கும் தெரியல அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இன் 3 seconds. 1 2 3. ஓ, இப்போ பனானா வந்து ஒரு ஹாப்பி ஃப்ரூட். இந்த ஹாப்பி ஃப்ரூட்டை வந்துட்டு நீங்கள் ரொம்ப anger, if you are with anger, frustration, depression, stress அந்த மாதிரி வகையில் ஏதாவது இருந்தீங்கன்னா ஒரு பனானா பீஸ் சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் ஹீல் ஆகிடும். நவனீத் பாய் ஃபஸ்ட்டு கோபமாக உள்ளவன் தான், பட் அவன் ஒரு பீஸ் பனானா சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக போனாங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த தேர்ட். இப்போ வந்துட்டு ஒரு படியில் வந்து நார்மலாக நடக்குங்க, அப்புறம் பேண்ட் போட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பாக்கெட்டில் கையை வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒன்று லைக் வந்துட்டு இப்போ நீங்கள் இப்போ சடனாக வந்துட்டு நீங்கள் ட்ரிப் ஆகி ஃபால் ஆனீங்கன்னா உங்கள் ஹேண்ட்ஸ் பாக்கெட்டில் இருக்குது. எப்படி உங்கள் தலையை ப்ரிவெண்ட் பண்ணுறது? இப்போ உங்கள் ஹேண்ட்ஸ் பாக்கெட்டில் என்னென்னா நீங்கள் விழும்போது உங்கள் தலையை இந்த மாதிரி பிடிச்சிட்டு சேஃப் ஆகிடும். So, never keep your hands in the pocket. Navneet பார்த்து நவனீத் பாருங்க, அவன் கேர்லெஸ்ஸாக இருந்தான். ஃபஸ்ட்டு அவன் ஸ்டாஷ்ல அவன் பாக்கெட்டில் கையை வச்சதுனால பாருங்க. ஓகே நவனீத், ஒன்று ஓகே. இப்போ லெட்ஸ் ப்ரொசீட் டு த ஃபோர்த் ஒன். சடனாக நீங்கள் வந்துட்டு ரொம்ப குளிர்ச்சு, ரொம்ப ஃப்ரீசிங் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஃப்ரீசிங்காக இருந்துட்டு சடனாக கோட் எல்லாம் போட்டு சன்லைட் இல்லாமல் சடனாக வந்துட்டு ரொம்ப வார்மாக ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் கோட்டை ரிமூவ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் வந்து உங்களை அட்டாக் பண்ண வருது. நீங்கள் கோட் போட்டிருந்தீங்கன்னா தான் அதை உங்களை ப்ரிவெண்ட் பண்ணும். பாருங்க, நவனீத் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ஷாக் வருதுன்னு தெரிஞ்சு ஓடி போயிட்டான். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த ஃபிஃப்த். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் பனானா சாப்பிடும்போது ஒயிட் கலரில் ஒரு மாதிரி ஃபஸியாக இந்த ஸ்பைடர் வெப் தான் இருக்குது தெரியுமா? அதை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை சாப்பிடாதீங்க. ஏன்னா அது ஸ்பைடரோடைய இன்ஃபெக்ஷன். பாருங்க, நவனீத் வந்துட்டு அந்த ஸ்பைடர் வெப்ல இருக்கிற இதை பார்க்காம சாப்பிட்டனால அவங்களுக்கு ஃபீவர் வந்துச்சு. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு சாப்பிடாது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு சடனாக ஒரு ஃபிஷ் ஸ்மெல், நீங்கள் வந்துட்டு குக் பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டு சடனாக ஏதோ ஒரு ரூம்லேருந்து ஃபிஷ் ஸ்மெல் வந்ததுன்னா இட்ஸ் ஆப்சல்யூட்லி எலக்ட்ரிக்கல் ஃபயர் வந்துட்டு உங்கள் ரூம்குள்ளே வருது. தயவு செஞ்சு ஓடி போயிருங்க. ஓகே, நவனீத் இங்கே வா, எலக்ட்ரிக்கல் ஃபயரை நான் தீர்த்துறேன். நவனீத்தை பாருங்க, அவன் ஈஸியாக ஃபிஷ் ஸ்மெல்லையும் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அவன் அது எலக்ட்ரிக்கல் ஃபயர்னு இப்போ தான் பார்ப்பான். ஓகே, இப்போ இதுதான் கடைசி ஃபேக்ட் அண்ட் த லாஸ்ட் அண்ட் த ஃபைனல் ஃபேக்ட் ஃபார் த டே. இது வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல வெளி இடத்துல இருந்தீங்க
அப்படின்னா சும்மா வாக்கிங் போயிட்டு இந்த ஸ்ட்ரீட்ஸில் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது சடனாக இந்த மாதிரி கையை பிடிக்காமல் தலைமுடி வந்துட்டு நீட்டிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த இடத்துலேருந்து ஓடிடுங்க. ஏன்னா தண்டர் வருது. நவீதை பாருங்க, அவன் வெளியே வாக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கையை பிடிக்காமே அவன் தலை நீட்டிட்டு இருந்தது அப்படின்னா தண்டர் வருது. ஸோ இப்போ வந்துட்டு நான் எல்லா ஃபேக்ட்ஸையும் சொல்லிட்டேன். இதை ஃபாலோ பண்ணிட்டு அலர்ட்டாக இருந்தீங்கன்னா நாளைக்கு அமேசிங்காக ஒன்று நடக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே நவீஸ், நம்ம இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மிச்சவங்ககிட்ட சொல்லலாம். வா போகலாம். அண்ட் இதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் ஃபார் மோர் வீடியோஸ்.